வார்த்தைகளை வாசிக்கும் போது இந்த வேத பகுதி நமக்கு எதை கற்று தருகிறது என்றால், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். அப்படியானால் வேறு சத்தியம், இது சத்தியம், இது சட்டம், இது சட்ட ஒழுங்கு, இது சட்ட புத்தகம், இது சட்டம். இந்த சட்டத்தின்படி நாம் நடப்போமானால் அது அப்படியே ஆகும். சட்ட ஒழுங்கு ஆவிக்குரியவர்களுக்கு இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு. இந்த சட்டம் என்ன சொல்லுகிறது என்றால், எவனாவது நீங்கள் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ, தள்ளுண்டு போ அப்படின்னு சொல்லுவானால் அவன் எப்படி சொல்ல வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் அது விசுவாசித்தான் அவன் சொன்னபடியே ஆகும் என்று சொல்லுகிறார். இந்த வேத பகுதி நமக்கு கற்றுத் தருகிற காரியம், தன் இருதயத்துல சந்தேகப்படாமல் ஆண்டவருடைய விசுவாசம், அந்த விசுவாசத்தோடு அவன் சொல்லும் போது அப்படியே ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக் கொள்ளுவீர்களோ, நீங்கள் ஜெபிக்கிற போது எந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறீர்களோ, எந்த நோக்கத்துக்காக ஜெபிக்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளுவோம் என்று முதலாவது நம்புங்கள், விசுவாசியுங்கள் என்று சொல்றார். முதலாவது நீங்க என்ன செய்ய வேண்டும் என்றால், விசுவாசம் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. இந்த பகுதி மார்க்கு பகுதி நமக்கு கற்று தருகிறது. மார்க் எழுதும்போது சொல்றாரு, நீங்கள் ஜெபம் பண்ணும் போது விசுவாசித்தீர்கள் என்றால் மலையை பார்த்து தள்ளுண்டு போ அப்படின்னு சொன்னா போகும் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். அப்போ அந்த இருதயத்துல சந்தேகப்படாமல் சொல்ல வேண்டும் என்று. இரண்டாவது சொல்றாரு, நீங்கள் ஜெபம் பண்ணும் போது நீங்கள் எதை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளுவோம், நமக்கு கட்டாயம் கிடைக்கும் என்று நம்புங்கள், விசுவாசியுங்கள் என்று சொல்லுகிறார். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் என்று எழுதுகிறார். நீங்கள் நின்று, மூன்றாவது ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறை அவனுக்கு மன்னியுங்கள் என்று சொல்றார். அப்படியானா நாம ஜெபிக்கிற போது யாதொரு குறை அப்படின்னா யார் மேலேயாவது ஏதாகிலும் குறைவுகள் நமக்கு உணர்த்தப்படுமானால் அதை பரலோகத்தின் தேவன் நமக்கு மன்னிக்கும்படி அந்த குறை அவனுக்கு மன்னியுங்கள். நாம் ஜெபிக்கிற மனிதர், ஜெபிக்கிற நபருக்குள்ளே அந்த எண்ணம் இருக்குமானால், குறை இருக்குமானால், மற்ற சோதரம் அந்த குறைவை உங்கள் பிதா உங்களுக்கு மன்னிக்கும்படி நீங்கள் மற்றவர்களுக்கு மன்னியுங்கள் என்று சொல்லுகிறார். உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படியானா நாம் ஜெபிக்கும் போது இங்க நமக்கு 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசங்கள். முதலாவது உங்களுக்கு என்ன வேண்டும் என்றால் விசுவாசம் இருக்க வேண்டும் என்று மார்க் எழுதுகிறார். விசுவாசம் இருந்தா மலையை பார்த்து நீ சமுத்திரத்துல போய் விழு போ அப்படின்னு சொன்னா அது போகும் என்று நம்முடைய ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். 2வது காரியம், நீங்க ஜெபிக்கும் போது எந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறீர்களோ அதை பெற்றுக்கொள்ளுவோம் என்று முதலாவது விசுவாசிகள் என்று சொல்லுகிறார். 3வது சொல்லுகிறார், நீங்கள் ஜெபிக்கிற போது உங்களுக்கு யார் மேலேயாவது குறை இருக்கும் என்று உங்களுக்கு உணர்த்தப்படுவீர்கள் என்றால் அவைகளை உங்களுக்கு மன்னிக்கும்படி அவர்களுக்கு மன்னியுங்கள் என்று சொல்லுகிறார். அதாவது உங்களுக்கு அந்த குறைவுகள் மன்னிக்கப்பட வேண்டுமானால் நீங்கள் மற்றவர்களுடைய குறைகளை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி தருகிறார். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்று சொல்லி தருகிறார். இந்த வேத பகுதியை வாசிக்கும் போது இது நுட்பமான ஒரு வார்த்தை, நுட்பமான சம்பவங்களை அங்க எழுதப்பட்டிருக்கிறது.